அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பில், அதாவது 6ஆம் திருமுறையில் 3வது பகுதியாக வரும் ஆற்றாமை என்ற தலைப்பில் முதல் பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எழுவினும் வலிய மனத்தினேன் மலம்ஜார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் புன்மையேன் புலை தொழிற்கடையேன் வலுவினும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன் அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதுதான் இந்த பாடல் வரிகள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுவினும் வலிய மனத்தினேன், அதாவது தூண், அதாவது தூண் இருக்குது பார்த்தீங்களா, பலமான தூண். தூணினும் பலம் பொருந்திய மனத்தினனாக, அதாவது கடின சித்தம் கொண்டவனாக, அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாதவனாகவும். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, மலம்ஜார் ஈயினும் நாயினும் இழிந்தேன், அதாவது மலக்குப்பையை நாடும் ஈயை போலவும் நாயை போலவும் இழிந்தவனாகவும் புழுவினும் சிறியவனாகவும் பொய் ஒழுக்கத்தை விரும்பி பிற உயிர்களை கொல்லும் தன்மை பெற்று பிற உயிர்களை கொன்று புசித்து மிகவும் தாழ்ந்த விலங்கு நிலையில் வாழ்பவனாகவும் என்னளவில் குற்றங்களை பெருக்குவதில் மிக பெரியவனாகவும் அறியாமை மற்றும் சிறிதும் மாண்பு இல்லாத வஞ்சக நினைவுகளை கொண்ட கூட்டத்தில் பெரியவனாகவும் இருக்கும் நான் அம்பலத்திலே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியே, உனது திருவருட் சிறப்பு பெறுவதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். அப்போ இங்கே ஆற்றாமை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் ஒரு விதமான சத்து விசாரம்தான். என்ன அப்படின்னா, இறைவனின் பெருமையையும் நமது சிறுமையையும் நோக்கி மனம் பொறுக்க மாட்டாமல் வருந்துவது. அதாவது இறைவன் எப்படி உயர்ந்த குணங்களோடு இருக்கிறான், நம்ம எப்படி தாழ்ந்த குணங்களோடு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பாடலில் படித்தது மாதிரி பலவிதமான தாழ்ந்த குணங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாழ்ந்த குணங்களோடு இருக்கோம். பல நேரங்களில் இந்த தாழ்ந்த குணங்கள் நம்ம இருந்தாலுமே நம்மளால் அதை செய்ய முடியல. அதாவது அந்த தாழ்ந்த குணங்கள் நீங்க முடியல. சமயம் வரும்போது அது இல்லாத மாதிரி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் வரும்போது அந்த தாழ்ந்த குணம் வந்துடுது. அப்போ வள்ளல் பெருமான் என்ன செய்கிறாங்க, இறைவன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் நல்ல நிலைமையில் தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அது உள்ளே இருந்து வெளிப்பட்டு அந்த தாழ்ந்த குணங்கள் வெளிப்பட்டுருது. அதெல்லாம் போக்குறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் போக்குனா தானே உனது அருள் கிடைக்கும். அப்போ அதையெல்லாம் போக்குறதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய குணமா அப்படின்னா இல்லை. அவர் கருணையே வடிவான அந்த வள்ளல் பெருமான் நமது குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய குற்றமாகவும் குணமாகவும் எடுத்துக்கிட்டு இறைவன்கிட்ட முறையிடுறாங்க. பாருங்கள், இதுதான் ஒரு வள்ளல் பெருமானுடைய கருணையுடைய உச்சம். அவ்வளோ பெரிய மகான் என்ன சொல்கிறாங்க, பொய் விளைந்து உழல்வேன் புன்மையேன் புலை தொழிற்கடையேன், இதெல்லாம் செய்யக்கூடியவரா இல்லை. வலுவினும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன், அதாவது அறியாமை என்ற இருளில் இருப்பவன்,
அந்த வஞ்சக நெஞ்சத்தோடையே விளங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பெரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்ற உலகர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர் நிலையாக எடுத்து இறைவனிடம் முறையிடுறாரு. இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா, கருணையே வடிவான வள்ளல் பெருமான் நம்மளும் அந்த இறைவனை அடைந்து அவர் பெற்ற அந்த நிலையை அடையணும். அதுக்காக எல்லா உயிர்களுக்காகவும் கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. இந்த கடவுள்கிட்ட அவர் இந்த விண்ணப்பம் வச்சதுனாலேயே கடவுள் அவருடைய அருளாட்சியை இவருக்கு கொடுத்து அந்த கடவுளால் கலக்கப்பெற்று அந்த அருட்பெரும் ஜோதியாகவே மாறிவிட்டார். அப்போ நம்மளும் இதே மாதிரி வள்ளல் பெருமான் எப்படி இந்த இடத்துல அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒருவாறு இது சத்விசாரம் தான். இது மாதிரி சத்விசாரம் நம்மளும் பண்ணணும். நம்மளுடைய சிறுமைகள் எல்லாம் என்னென்ன சிறுமைகள் இருக்கோ அதையெல்லாம் கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். ஐயா, நான் இப்படிலாம் இருக்கிறேனே, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேனே. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கோபம்னா சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறேன், எனக்கு கோபம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாந்தமாகவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும். எப்பயாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த உள்ளது எல்லாமே என்ன ஆயிடுது, வெளியே அப்படி கொட்ட ஆரம்பிச்சிடுது. அப்போ அது எதுவுமே போகலை, உள்ள மறைஞ்சிருக்குது. நம்ம அப்படி இருக்கதான் நம்ம நினச்சிட்டு தான் இருக்கோமே ஒழிய உண்மையிலேயே அது போகவில்லை. அப்போ அதெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த வெளிப்படும் போது வள்ளல் பெருமான்கிட்ட, ஐயா, அந்த சூழ்நிலையில் நான் அவ்வளோ ஒரு என்னுடைய நிலையை மறந்து கோபப்பட்டு அந்த இது நடந்துக்கிட்டேன் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் சாந்தமோடு இருக்க நீங்கள் தான் அருள் புரியணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எப்படி உனது அருளை பெற முடியும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சத்விசாரம் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு தான் இந்த ஆற்றாமைன்ற இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்லிட்டு வராங்க. அப்போ நம்மளுடைய சிறுமைகள்லாம் எப்படிலாம் இருக்குது. நம்ம தூணை போன்ற உறுதியான அதை கடினமான மனத்தோடு இருக்கிறோம். அதனால் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். மலம் சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன். ஏன்னா சில செயல்கள், நம்மளுடைய செயல்கள் அதை காட்டிலும் ரொம்ப இழிவான இதாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இறைவனிடம் விண்ணப்பம் வச்சு நம்ம அதில் இருந்தால் வெளியே வந்துடணும். ஏன்னா நம்ம புரியாமலே பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே பிரச்சனை. அதாவது இப்போ கோபப்படுறோம், காமப்படுறோம், பொறாமைப்படுறோம். இதெல்லாம் இயல்பாகவே அப்படியே கடந்து போயிடுறோம். அப்போ அந்த இடத்துல கோபம் வரும்போதும், காமம் வரும்போதும், பொறாமை வரும்போதும், எது வரும்போதும் நம்ம கவனிக்கணும் என்ன நடந்துச்சு. அந்த நிகழ்வு நடக்கும்போது கவனிக்கணும், அது முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை. இப்போ நம்ம கோபப்படும் போதே, கோபப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த உணர்வு நிலை வந்துடணும். கோபப்படும் போது யார் கோபப்படுறான், ஏன் இந்த கோபம் வந்துச்சு அப்படி நம்ம ஒரு நிமிஷம் அதை நினச்சி கடவுள்கிட்ட உடனே விண்ணப்பம் வச்சிடணும். அப்போ அந்த இடத்துல நான் சாந்தமாக இருந்திருக்கணும். என்னதான் என் மேலே அவங்க பழி சுமத்தினாலும், நான் கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைந்திருந்தாலும் அந்த இடத்துல நீங்களாக இருந்தால் அப்படி கோபப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் அந்த இடத்துல கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒவ்வொரு இடங்களிலையும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகுதோ அங்கெல்லாம் நாம் இறைவனிடம் முறையிட்டு அந்த விண்ணப்பம் செய்து இதிலிருந்து மேலேறி வரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அதாவது கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அன்றாட வாழ்நாளில் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம பலவிதமான மக்களை சந்தித்து வேலை நிமித்தமாக பல வேலைகளை செய்கிறோம். குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக பலவிதமான பொறுப்புகளும் நம்மள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது இவையெல்லாம் தவிர்க்க முடியாதவை. அதாவது பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பலவிதமான இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சென்ற பதிவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம். இதெல்லாம் ஆச்சரியம்னா பொறாமை, இதெல்லாம் வருது இயல்பாகவே. அந்த பொறாமைலாம் வருது. அந்த பொறாமைலாம் இருக்கக்கூடாது. பொறாமை, பொய் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நீங்கணும். இதெல்லாம் நீங்கினாதான் நாம் கடவுள் தன்மையை அடைய முடியும். அப்புறம் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், புண்மையேன் புலை தொழிற்கடையேன். உங்களுக்கு நல்லா தெரியும், சுத்த சன்மார்க்கம் புலாலை ஏற்றுக்கொள்வதில்லை. கொலை புலை ரெண்டுமே கிடையாது. கொலையும் பண்ணக்கூடாது, அந்த கொலை பண்ணி அந்த உயிரை அந்த மாமிசத்தை உண்ணக்கூடாது. அது இருந்ததுன்னா நம்ம அந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்க முடியாது. ஸோ கொலை புலை தவிர்க்கணும். அப்புறம் வலுவினும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் அறியாமை, அந்த இருளெலாம் நீங்கணும்.
மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன். சூழ்ச்சி செஞ்சு முன்னேறணும், அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழணும் அப்படின்ற அந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த கூட்டங்களோட போயெல்லாம் சேரக்கூடாது. நல்லவர்களுடைய கூட்டம், சாதுக்களுடைய கூட்டம், அங்கே தான் நம்ம எப்பயுமே நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிறணும். எப்பயுமே வள்ளல் பெருமானோட துணையாக அவர் தான் நம்மளுக்கு சர்க்குருவை பாதம் பிடிச்சிடணும். இதெல்லாம் நம்மளுடைய இந்த குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கி நம்ம மேலேறுவதற்காக அந்த இறைவனிடம் தொடர்ந்து நாம் சத்விசாரம் செய்ய வேண்டும். வள்ளல் பெருமான் பாருங்கள், அவருக்கு இந்த குற்றம் குறைகள் எதுவுமே இல்லைன்னாலும் நம்மளுக்காக இறைவனிடம் இந்த விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்போ அதனால் அவருக்கு என்ன கிடச்சதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த பாடலில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். துன்பலாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராசபதியே. பாருங்கள், மணிமன்றில் இருக்கக்கூடிய இந்த நடராஜபதியே, அதாவது இந்த அருட்பெரும் ஜோதியே, என்னுள் கலந்து இசைவுடன் இருந்த குருவே. எப்படி இந்த இசைவோடு இங்கே இருக்கிறாங்களாம்மா? எதனால் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவரே ஆட்சி தந்தோம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறாங்களாம்மா. ஏன் இப்படி இருக்கணும்? இப்போ நம்மளுக்கெல்லாம் அப்படி இருக்கலையே அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க முன்னாடி வரையில், மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின் படிக்கே. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நீ நினைத்தனை உனது மன நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றிலே இலங்கு நடராஜபதியே. நான் பாடின அந்த வரிகள் பாருங்கள், எவ்வளவோ அற்புதமான பாடல் பாருங்கள். இந்த பாடல் இதில் சொன்ன விஷயங்கள் அப்படியே நம்மளுக்கு நடக்கணும். ஒன்றுமே செய்ய சொல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்ற அந்த எண்ணம், அந்த எண்ணத்திற்காகவே அந்த அருட்ஜோதி அவருடைய ஆட்சியை கொடுத்து அவருடைய உள்ளத்திலே கலந்து இசைவுடன் இருந்து எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றில் நடம் செய்கின்றது அப்படின்னு தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்போ கடவுளை அடைவதற்கு இதைவிட சுலபமான வழி வேறு என்ன இருக்க முடியும்? வள்ளல் பெருமான் இப்படி இருந்து தான் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. தெளிவாகவும் பேருபதேசத்தில் சொல்லியிருக்காங்க, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு. அந்த தயவிற்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை வந்தால்தான் தயவு வரும். இதுதான் இந்த தயவின் மூலமாக தான் எனது அறிவு அண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏற்கனவே அருட்பெரும் ஜோதி மகா மந்திரத்துலையும் நம்ம எப்படி பார்த்தோம்? அதாவது சிறிய தயவை கொண்டு பெரிய தயவு, பெரிய தயவுடைய அறிவே பேரறிவாம், அதுவே ஒப்பற்ற பெரிய தயவுடைய பேரறிவே ஆம் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. அதாவது இந்த தயவு தான் பேரறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எப்பயுமே நமது சிறுமையையும் கடவுளது பெருமையையும் இடைவிடாமல் சத்துவிசாரம் பண்ணிக்கிட்டு வரணும். வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய இந்த குணங்கள் எல்லாமே, கெட்ட குணங்கள் எல்லாமே போயிடும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சத்விசாரம் பண்ணி வர அந்த ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் விலகி நம்மளை விட்டு போய்விடும். அதுக்கு தான் இந்த ஆற்றாமை அப்படின்ற பாடல்களில் இன்னும் கூட வரும். இனி வரக்கூடிய பாடல்களும்
எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அற்புதமான பாடல்கள். எல்லாவற்றையும் பாடி இனி அடுத்து வரும் வீடியோக்களில் மேலும் அப்படியே போய்க்கிட்டே இருக்கலாம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.